ஒரு பவர்ஃபுல்லான தாட் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதே மாற்றும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? வாங்க என்னன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஸோ 1 இயர்க்கு முன்னாடி ஒரு புக்கு படித்த ஒரு ஆத்தரை பற்றி அவர் அழகாக சொல்லியிருந்தார். ஓவர் திங்க்னா நார்மலாக எல்லாருமே ஓவர் திங்க் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ் ஓவர் திங்க்னா இன்னும் மேலே போகும். எப்படி அது நான் அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருச்சோ, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்லாம் யோசிப்போம். ஸோ அவர் சொல்லியிருந்தார் ஒன்று, நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் ரெண்டுத்துக்குமே நம்ம எதுவும் காசு தரதில்லை. ஒரு விஷயத்துக்குமே யோசிக்கிறதுக்கு. ஏன் அப்போது நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது? அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுற நீ நெகட்டிவ் விஷயத்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு காசாக கொடுக்குறீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்பத்துலேருந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நான் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பார்க்குறேங்கிறதே மாறிடுச்சு. எப்பப்பெல்லாம் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறனோ அது ஒரு பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தேன். ஓவர் திங்க் பண்ணும்போது சரி, பாசிட்டிவாக தான் நான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே நான் ஒரு புக்கு எழுதி பப்ளிஷ் கூட பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எப்போலாம் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வருதோ அதை பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவாக யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போயுமே பாசிட்டிவாக இருங்க. இது ஒன்லைன் ஒன் ஸ்டோரி. அப்புறம் நான் ஹரிபிரசாத். பை பை.